ஓம் சாந்தி. வி.கே. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு, மே 26, 2025. நாம் இந்த உலகில் அனைவரிலும் அதிகமான அதிர்ஷ்டசாலிகளாவோம். நமது அதிர்ஷ்டத்தை எண்ணி சற்று புன்னகைப்போம். நம் முன்னிலையில் பகவான் வந்திருக்கிறார். அனைத்தையும் வழங்க வந்திருக்கிறார். கைகளில் கிரீடத்தை கொண்டு வந்திருக்கிறார். திலகத்தை எடுத்து வந்திருக்கிறார். வாருங்கள் குழந்தைகளே, பெற்றுக்கொள்ளுங்கள், உலக ராஜ்யத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்கிறார். நாம் பகவானுக்கு இத்தனை அருகாமையில் வந்து விடுவோம் என்று முன்பு யோசித்தது கூட இல்லை. நாம் அவரது அதிகாரி குழந்தைகளாகிவிட்டோம். அவர் வந்து நமக்கு உயர்ந்த கல்வியை கற்பிக்கிறார். பகவானுடைய அனைத்திலும் பெரிய கருணை நமக்கு கல்வி கற்பிப்பதாகும், நமக்கு வழிகாட்டுவதாகும், நமக்கு சத்திய பாதையை காட்டுகிறார். நாம் ஏன் கீழே இறங்கினோம், எவ்வாறு இறங்கினோம், இந்த ஞானத்தை வழங்கி உயரத்திற்கு எவ்வாறு செல்வது என்றும் நமக்கு கற்பிக்கிறார். இதுவே அவரது முழுமையான கிருபையாகும், ஆசிர்வாதமாகும். எனவே நாம் படிப்பின் மீது முழு கவனம் செலுத்துவோம். நாம் இறை மாணவர்களாவோம். சுயம் பகவான் நமக்கு கல்வி கற்பிக்க வந்திருக்கிறார் என்ற ஆன்மீக போதை நமக்கு ஏறிவிட வேண்டும். லௌகீக வேலைகளின் காரணமாகவோ அல்லது அலட்சியத்தன்மை, கவனக்குறைவு ஆகியவற்றின் காரணமாகவோ நாம் அனுதினமும் படிக்கவே முடியவில்லை என்ற நிலை இருந்துவிடக்கூடாது. நாம் அவசியம் படிக்க வேண்டும். படிப்பே நமது வாழ்க்கையாகும். படிப்பில் மிகுந்த ஆனந்தம் இருக்கிறது. அனுதினமும் ஈஸ்வரிய மகா வாக்கியங்களை கேட்பதற்காக நீங்கள் சேவை நிலையத்திற்கு செல்கிறீர்கள் என்றால் அங்கே உங்களது சிந்தனைகளில் மாற்றம் ஏற்படும். அங்கே உங்களுக்கு அலௌகீகமான சுகம் அனுபவமாகும். நீங்கள் உலக விஷயங்களிலிருந்து விலக துவங்குவீர்கள். உங்களுக்கு பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் கிடைக்கப்பெறும். மேலும் பகவான் கல்வி கற்பிக்கிறார் என்ற ஆனந்தத்தினால் ஆத்மா மிகுந்த சுகத்தை அடையும். எனவே இந்த படிப்பின் மீது மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். பகவான் கல்வி கற்பிக்க வந்திருக்கிறார். ஆனால் எனது வீட்டிலிருந்து நான் படிப்பதற்காக செல்லவே முடியவில்லை என்று இருந்தால் பகவானுடைய பார்வை எவ்வாறு நம் மீது படும்? எவ்வாறு அவரது உதவியை நாம் அனுபவம் செய்வோம்? எனவே யோகத்திற்கு மட்டுமில்லாமல் படிப்பின் மீதும் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். படிப்பு நம்மை யோகத்தில் நிலைக்கச் செய்வதற்காகத்தானே. இந்த படிப்பு சரளமானதொரு வாழ்க்கையை உருவாக்க உதவுகிறது. இந்த அலௌகீகமான படிப்பு நமது சிந்தனைகளை உயர்த்துவதற்காக, நமது தூய்மைத்தன்மையை முழுமையாக்குவதற்காக இருக்கிறது. ஏனென்றால் நமக்கு மாயாவுடன் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த யுத்தத்தில் நம்மிடம் அநேக ஆயுதங்கள் இல்லை என்றால் மாயாவுடனான இந்த மிகப்பெரிய யுத்தத்தில் தோல்வியடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. யார் அனுதினமும் முரளி வகுப்பு கேட்பதில்லையோ அவர்கள் மாயை மீது வெற்றியடைய முடிவதில்லை. இந்த ஆயுதங்கள் மிகுந்த அவசியமானவையாகும். எனவே இந்த ஆயுதங்களை சுயத்திற்குள் நிரப்பி வைத்துக் கொள்வோம். ஞானத்தின் இந்த குண்டுகள் மற்றும் ஆயுதங்களால் நாம் மாயை மீது வெற்றியடைய முடியும். ஏனென்றால் மாயாவை வெற்றியடைவதே நமது முக்கியமான குறிக்கோளாகும். மேலும் அதன் மூலம்தான் பாபாவின் அன்பையும் நம்மால் பெற முடியும். ஏனென்றால் பாபா தந்தையாக, ஆசிரியராக, சத்குருவாக நம் முன்னிலையில் வந்திருக்கிறார். எனவே நாம் நன்றாக படிப்போமானால், நல்ல மாணவர்களாக இருப்போமானால் பரம ஆசிரியரது மிகுந்த அன்பும் மரியாதையும் நமக்கு கிடைக்கப்பெறும். அவரது மிகுந்த அருகாமைத்தன்மை கிடைக்கும். மேலும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், பாபா சூக்ஷ்ம உலகிலிருந்து தனது மிகுந்த பிரியமான குழந்தைகளை பார்த்து கொண்டே இருக்கிறார். நமக்கு திருஷ்டி கொடுக்கின்றார். தனது பிரியமான குழந்தைகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்த்து கொண்டிருக்கிறார். இது எத்தனை அழகான விஷயம்! நாம் அவரது மிகுந்த நல்ல குழந்தைகளாக ஆகிவிடுவோம். மிகுந்த நல்ல மாணவர்களாகவும் நல்ல ஃபாலோவர்ஸாகவும் ஆகிவிடுவோம். அப்போது நிரந்தரமாக அவரது பார்வை நம் மீது இருக்கும்.
மேலும் இது சாதாரண விஷயம் என்று நினைக்க வேண்டாம். இன்று முழு நாளும் பயிற்சி செய்வோம். சூக்ஷ்ம உலகில் பாப்தாதா இருக்கின்றார். அங்கிருந்து நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். அவரது கண்களிலிருந்து, நெற்றியிலிருந்து உயர்ந்த அதிர்வலைகள் வெளிப்பட்டு நம்மிடம் வந்து கொண்டிருக்கின்றன. எனவே இன்று முழு நாளும் சூக்ஷ்ம உலகில் பாப்தாதாவை பார்த்து கொண்டே இருப்போம். அவரிடமிருந்து சக்தியை கிரகித்து கொண்டே இருப்போம். ஓம் சாந்தி.